மீண்டும் சிறப்பு நேரலையில் இணைஞ்சிருக்கிறோம் நேயர்களே. நேரம் சரியாக நண்பகல் 12 மணி 33 நிமிடம் 48 மணித்துளிகள் ஆகிக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து நேரம் நகர்ந்துகிட்டே இருக்குது. இந்த மோசடிகளை பத்தி பேசுறதுக்கும் மனித கடத்தல்களை பத்தி பேசுறதுக்கும் நேரம் பத்தாது. ஏன்னா அதற்கான பாதிப்புகள் சமூக மக்கள்கிட்ட ரொம்ப வெகுவாகவே இருக்கு. எப்படிப்பட்ட இன்னல்கள் தரும் இணைய மோசடிகள் அப்படிங்கிற தலைப்புல வர்த்தக ரீதியாக எந்த அளவுக்கு இணையதளம் மூலமாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற பல விஷயங்களை நமது நேயர்களுக்காகவும் என்னோட சின்ன சின்ன கொஸ்டின்ஸ்க்காகவும் நம்மகிட்ட டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை இணைய சட்ட வழக்கறிஞர் மிஸ்டர் மைக்கேல் செபாஸ்டின் அவர்கள் தான் மீண்டும் நேரலையில் இணைகிறோம். நம்மளோட தொடர்ந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக இணைய காத்திருக்கக்கூடிய அந்த நபர் வருக. வணக்கம். வணக்கம். சரி, மைக்கேல் சார், நீங்கள் பல தகவல்களை எங்களோட நேயர்களுக்காக நேரடியில் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு வெளிநாட்டுக்கு போகக்கூடிய தனி நபர்கள் எப்படியெல்லாம் இந்த கடத்தல் குழுவினர்கிட்ட மாற்றுறாங்க? இதற்கெல்லாம் என்ன காரணங்கள் இருக்கு? அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்களேன். இதுதான் இன்றைக்கி நம்ம பேசிக்கொண்டிருக்கிறது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி அண்டு முக்கியமான ஒரு தலைப்பாக இந்த விடயம் இருக்கும். ஏன்னா இதை நீங்கள் எல்லாருமே கொஞ்சம் நல்லா கேட்டுக்கிடுங்க. இதுதான் எப்படி உங்களை வெளிநாட்டுக்கு வேலைக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கான ஆசைகளை எப்படி தூண்டுறாங்க. முதல்ல பார்த்திங்கன்னா, இன்றைய காலகட்டத்தில் பரிணாம வளர்ச்சியில் தொழில்நுட்பம் தான் மிக முக்கிய பங்கு வகிக்குது. அதனால் நம்ம எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்குது, அதுவும் நல்ல ஒரு ஃபோன் இருக்குது. நம்ம எல்லாருமே மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் சோஷியல் மீடியாஸ் வச்சுருக்கிறோம். இந்த வேலை தேடக்கூடிய இளைஞர்கள் பல தரப்பட்ட வேலை வாய்ப்புக்கான செயலி, அதாவது ஆப்பை வச்சுருக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மனித கடத்தல் கும்பல் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பொய்யான விளம்பரத்தை செயலிலேயோ அல்லது சமூக வலைதளத்திலேயோ எல்லாருக்கும் மூலமாக பரவ செய்கிறதுக்கான சில விடயங்களை பண்ணுறாங்க. அது ரொம்ப கவர்ச்சியாக இருக்குது. அது எப்படின்னா ஒரு ஆசையை இழுக்கும். அதாவது எப்படின்னா, வேலை இல்லாமல் கஷ்டப்படுற ஃப்ரெஷர்ஸ் எல்லாருக்குமே அது வேலை நம்மளுக்கு எங்கேயா கிடச்சிடாதா, அதுவும் வெளிநாட்டில் கிடச்சிடாதா, எந்த ஒரு அனுபவம் இல்லாமல் நம்மளுக்கு வேலை தர்றாங்களே, அதுவும் இவ்வளோ சம்பளத்துக்கு தரப்போகிறாங்களா, அப்படி உங்களை கவர்ச்சிப்படுத்துறதுக்கான சில விளம்பரங்களை கொடுக்குறாங்க. நிறைய பணம் தருவதாக கூறுறாங்க. இந்த நாட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ பணம் கிடைக்கும், இந்த நாட்டில் அந்த நாட்டோட அட்மாஸ்பியர் ஐயோ ரொம்ப நல்லா இருக்கும், நீங்கள் இங்கே வாங்க, உங்களுக்கு நாங்கள் இவ்வளோ நேரம் வேலை கொடுக்குறோம், இவ்வளோ நேரம் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம், சுற்றலாம், வெளியே சுற்றலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையை தூண்டுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, தூண்டி உங்களை எதுவுமே இல்லாமல் இங்கே ஒரு முகவர்கள், அதாவது முகவர்கள்னால் ஏஜென்ட், இங்கே ஒரு ஏஜென்சி உருவாக்கி உங்கள் எல்லாரும் தகவல்களையும் கலெக்ட் பண்ணி அவங்க வெளிநாட்டுக்கு கூட்டிகிட்டு போனோன்னே அங்கே போனோன்னே ஒரு 2-3 நாள் அவங்க கூட நல்ல ஒரு சந்தோஷமான அனுபவங்களை அவங்களுக்கு கொடுக்குறாங்க. உங்களுக்கு ஆஹா நம்ம இங்கே வந்துட்டோம், நல்லா இருக்கும், நல்லா ஆக போகிறோம், நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகிறோம்னு சொல்கிற ஒரு ஆசை அவங்களுக்கு தூண்டுறாங்க. தூண்டி சற்று சில நாட்களில் அவங்களோட உண்மையான முகத்தை அவங்களுக்கு காணிக்க தோன்றாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட பாஸ்போர்ட்டை முடக்குறாங்க. பாஸ்போர்ட் முடிச்சு நீங்கள் ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா, நீங்கள் இந்தியாவுக்கு திருப்பி வரணும்னா பாஸ்போர்ட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட தகவல் தொழில்நுட்ப சாதனங்கள் அனைத்தையும் பிடுங்குறாங்க. அவங்க குடும்பத்தோட கான்டாக்ட் இல்லாமல் அளவுக்கு எல்லாமே பண்ணுறாங்க. உங்களை ஒரு சர்க்கிள், அந்த சர்க்கிள் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லீகல் ஸ்கேம் காம்பவுண்டுன்னு ஒரு சர்க்கிள்குள்ளே அவங்கள அடைச்சி அங்கே உங்களை மாதிரி மாட்டிக்கொண்டு பல நபர்கள் இருப்பாங்க, அங்கே வேலை செய்ய வைக்கிறாங்க. இது அதிகமாக எந்த நாடுகளில் நடக்குதுன்னா, சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் இருக்கிற நாடு. அதை கோல்டன் ட்ரையாங்கிள் கண்ட்ரிஸ்ன்னு சொல்கிறாங்க. அந்த கண்ட்ரியை பற்றி நான் பிறகு பார்ப்போம். அந்த கண்ட்ரிக்கு நீங்கள் போகும்போது உங்களுக்கு உங்களை அடிமைப்படுத்தி இணையம் சார்ந்த குற்றங்களை மக்களுக்கு எதிராக செய்கிறதுக்காண்டி தூண்டுறாங்க. நீங்கள் அதனால் இப்படி மாட்டிக்கிட்டீங்க. நம்ம ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு கடந்து போகணும் அப்படின்னாலே இந்த கடவுச்சீட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய பாஸ்போர்ட் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதுவே முடங்கி போகுது அப்படிங்கிற சமயத்தில் அந்த தனி மனிதனுக்கான குடியுரிமையே பறிக்கப்பட்ட அளவுக்கு அது இருக்குது. இதோ நம்மோட இணைய காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர். வணக்கம்.